திருப்பூர் மாவட்டத்தில் பனியன் தொழிலாளியின் மகள் அரசு பள்ளியில் படித்து மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்துள்ளார். இது குறித்தான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த 22ஆம் தேதி நீட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான மருத்துவ கவுன்சிலிங் நடைபெற்றது. அதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு கவுன்சிலிங்கில் திருப்பூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் படித்த 31 பேர் பங்கேற்றனர். இவர்களில் 21 பேர் MBBS படிப்பும் 6 பேர் பல் மருத்துவ படிப்பும் படிக்க விருப்பம் தெரிவித்து கல்லூரிகளை தேர்வு செய்துள்ளனர். அதன்படி ஊத்துக்குளி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற சரோஜா என்ற மாணவி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS படிக்க தேர்வாகியுள்ளார். எனது தந்தை எங்களுடன் இல்லாத நிலையில் எனது தாய் பனிய நிறுவனத்தில் பணிபுரிந்து தன்னை மிகுந்த சிரமங்களுக்கிடையில் படிக்க வைத்தார். நானும் மிகுந்த சிரமங்களுக்கிடையில் படித்து நீட் தேர்வில் 518 மதிப்பெண்கள் பெற்று திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடஒதுக்கீடு மூலமாக தேர்வாகியுள்ளதாகவும் தனது பாட்டி மற்றும் குடும்பத்தார் ஊக்குவிப்புடன் வெற்றி பெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் 12th முடிச்சதுமே 1 month மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி நீட் எக்ஸாம் எழுதணும். அதில் 242 தான் மார்க் வந்தது. அடுத்து திரும்ப சரி சீட் கிடைக்கல, அதனால மறுபடியும் 1 year ரிப்பீட் பண்ணி இப்போ 518 மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு திருப்பூர் காலேஜே கிடைச்சது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இங்கே எனக்கு பஸ் வசதி இல்லை எங்கள் ஊருக்கு. அதனால இங்கேருந்து இது பண்ணிக்கிறதுக்கு திருப்பூர்லேயே கிடைச்சனால லீவுக்கு மட்டும் வந்துக்கிற மாதிரி இருக்கனால ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அம்மா கார்மெண்ட்ஸில் தான் வேலை பார்க்குறாங்க. சிங்கர் டெய்லராக தான் இருக்காங்க. சிங்கர் டெய்லராக தான் பார்த்துட்டு இருக்காங்க. நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான். மேலும் இது குறித்து மாணவியின் தாய் தனது மகள் மருத்துவ படிப்பில் தேர்ச்சி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். என் பிள்ளை படித்து டாக்டர் ஆகிட்டா. நான் கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ டாக்டராகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே ஊருக்குள்ளேயே எங்களுக்கு மெடிக்கல் காலேஜும் கிடைச்சிருக்கு. இவர்களைப் போல திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெவ்வேறு குடும்ப சூழ்நிலையை உடைய மாணவ மாணவிகள் 26 பேர் மாநிலத்தின் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளிகளில் படித்து இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவக் கல்லூரிகளில் தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு 28 பேர் மருத்துவ படிப்பில் சேர்ந்த நிலையில் இந்த ஆண்டு அதைவிட கூடுதல் எண்ணிக்கையில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு தேர்வாகி இருக்கிறார்கள். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெரியுடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.